250 இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் ஆயில் மாற்ற வேலை. இது வந்து ஆயில் கூலர். இதுலேயும் ஆயில் பிடிங்கிட்டுருங்க. அப்போ தான் இதில் இருக்கிற ஆயில் வந்து சீக்கிரம் வடியும். நம்ம அப்படியே ஊற்றணும்னா இதில் ஆல்ரெடி வந்து பழைய ஆயில் இருக்கும். இந்த ஆயில் கூலர் இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இதில் வந்து பழைய ஆயில் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம புது ஆயில் ஊற்றணும் அப்படின்னா இந்த பழைய ஆயில் மிக்ஸ் ஆகிக்கும் இன்ஜினுக்குள்ளே. அதனால் வந்து இதுலேயும் கழட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இதுலேயும் ஆயில் உள்ளுக்கிற ஆயிலெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிடும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலாகவே போட்டுருங்க. இதில் கரெக்டாக பார்த்துங்க, இதில் ஓரிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓரிங் மிஸ் ஆகிற போகுது. ஓரிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகாது, உள்ளே போகாது. இது வழியாக ஆயில் உள்ளே போகும். இது வழியாக இதுலேருந்து சிலிண்டருக்கு இது வழியாகவும் உள்ளே போகும். ஓரிங்லாம் மிஸ் ஆகிடாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா லோக்கலுக்கு ஒரிஜினலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ லோக்கல் ஃபில்டரில் நீங்கள் இது எப்படி தனியாக எடுத்திங்கன்னா இது வந்துடும். ஆனால் ஒரிஜினலில் வராது. ஒரிஜினலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லாக் மார்க் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லாக் மார்க் கொடுத்துருப்பாங்க. இழுத்தால் வராது. அந்த லாக் மார்க் காடி மாதிரி உள்ள காடியில் லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதே லோக்கல் அப்படின்னா நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வந்துடும் ரப்பர். சரிங்களா? ஏன்னா இதில் பார்ட் நம்பரு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரிஜினலுக்கு லோக்கலுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினலில் லோக்கல் அப்படி இருக்காது, பக்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாதீங்க. ஆயில் வந்து ஒரு மேலே சர்க்குலேஷன் ஆகாது. சீக்கிரம் வந்து கேம் ஷாஃப்ட்டுக்கு லூப்புக்கெல்லாம் வந்து ஆயில் லூப் போகாது. அப்போ இன்ஜின் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது.